என்ன இசை யோசிக்கிற? அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விஷால். இந்த விஷயத்துல உன்னை தவிர என்னால வேற யாரை நம்ப முடியும் சொல்லு? அப்புறம் என்ன? நீ எதையுமே யோசிக்காத, ஓகே? இந்நேரம் வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணி இருந்து வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளில தெரிஞ்சிருந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷம் சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு சித்தப்பாவா அதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. கண்ணை தொடச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் விஷால். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு நிஜமாவே நிம்மதியா இருக்கு. சரி, டைம் ஆச்சு, தூங்கலாம். யாருக்கும் பிடிக்காத ஒருத்தியா மருமகங்கிற பேர்ல நான் இங்க ஒருத்தி இருக்கிறதே போதும். உனக்கும் அந்த நிலைமை வர வேண்டாம். இங்க வர்ஷினின்றது யாரு? நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. வா, பயப்படாத. ஹலோ டாக்டர். உட்காருங்க. ஆமா, இவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல? ஆமா டாக்டர். ஸ்கேன் எடுத்துடலாமா? அப்பதான் கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவங்களை ஸ்கேன் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே வாங்க. வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. அக்கா, நான் மட்டும் சும்மா இருந்திருந்தா வர்ஷினிக்கும் நான் ரெடி பண்ண பையன் அசோக்குக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்குமா சொல்லுங்க? அது எப்படி நடக்கும்? எல்லாம் உன்னோட கெட்டிக்கரத்தனம் தானே. நீ கூட்டிட்டு வந்தவனை கட்டிக்கிட்டு அந்த வர்ஷினி போய் தொலைட்டும். தங்கச்சி போன சோகத்துல அந்த இசையும் இருப்பா. அவளையும் நீ வீட்டை விட்டு அனுப்பிடு. அதுக்கப்புறம் உன்னோட ராஜ்யம்தான். கடவுளே, ஐயோ, யார் அவன்? என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏய், என்ன பாருப்பா, வாப்பா. ஐயோ, ஸ்டேஜா. ஐயோ ஐயோ, என்னாச்சு? அண்ணே, என்னாச்சுண்ணே? இறங்கு காரை விட்டு. இறங்குமா, வெளியே. வர்ஷினி மேடம், உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. சரி, வா போலாம். வாங்க, உட்காருங்க. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் அயன் டேப்லெட்ஸும் எழுதி தரேன். தவறாம சாப்பிடுங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும். டாக்டர், வேற என்னென்னலாம் சாப்பிடலாம்? ஹீட்டான பொருட்கள், ஆயிலி ஃபுட்ஸ், இது தவிர மற்றபடி எல்லாமே கொடுக்கலாம். ஆமா, இவங்க உங்க தங்கச்சி தானே? ஆமா டாக்டர். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? டாக்டர், அது ஆக போகுது டாக்டர். பார்த்துக்கோங்க, குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அபார்ஷன் பண்ணணும்னு நிக்காதீங்க. அது இவங்களுக்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். இல்ல டாக்டர், என் தங்கச்சியை நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். சரி, ஓகே. வா. வரேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சிந்தாமணி, ஐயோ, வர்ஷினி, வா. அண்ணா, இந்தாங்க. வா அக்கா, நான் நம்ம வீட்டுக்கு போறேன்க்கா. ஏய், உள்ள போலாம் வர்ஷினி. இல்லக்கா, இந்த நிலைமையில நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏய், திரும்ப நான் ராகவ பார்த்து உடைஞ்சு போயிடுவேன். இங்க பாரு, நான் சொல்றேன்ல, நம்பி உள்ள வா. நீ இப்படி சோகமா இருந்தா உள்ள வளர நம்ம குட்டிக்கு மனசு வாடிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வா, வா என் கூட வா.
உட்காருங்க அண்ணி. வாமா உட்காரு. என்ன வர்ஷினி, உடம்பு முடியலன்னு சொன்ன, இப்ப பரவாயில்லையா? என்னக்கா ஒரு மாதிரி இருக்காளுங்க, என்னாச்சு? தெரியல. வர்ஷினி, அதான் அத்தை கேக்குறால, நீ எதுவும் பதில் சொல்லாம இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. இவ ஃபீவருக்கு இப்பதான் ஊசி போட்டு வந்தோம். ஓ, அதான் டல்லா இருக்கா இல்லையா வர்ஷினி? ஆமா ஆ, ஆமா அத்தை. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரி வா வர்ஷினி. இந்தாங்க தம்பி, வாங்க. வர்ஷினி வா, நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடு வா. போமா. அம்மா, பங்கஜம், வா வா உள்ள வா. வனதி, வாமா உள்ள வா. வாங்க. யாருக்கா அது புதுசா வராங்க? ஆ, இது ஒரு கேரக்டர். பொழுதுபோக்குக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கும். அது பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் வந்து பணம் வாங்கிட்டு போக வந்திருக்கோம். வா பங்கஜம். வணக்கம்மா. வாமா வானதி. என்ன நீ கொஞ்ச நாளா வேலைக்கு வரலன்னு பார்த்தா வானதிக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வர? பொண்ணையும் மாப்பிள்ளையும் முதல்ல உட்கார சொல்லு சுபத்ரா. வாங்கம்மா, 2 பேரும் உட்காருங்க. பெரியவங்க முன்னாடி எதுக்குமா உட்காந்துக்கிட்டு? அவங்க நிக்கட்டுமா? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? நாங்களும் வானதிக்கு தடபுடலா கல்யாண வேலை பார்த்திருப்போம்ல. அதானே, நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? சரி, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டல்ல. ராகவ், அக்கா, என்னக்கா இது? அடுத்த 6 பவுனுக்கு ஆள் வந்துட்டாங்கல்ல. இந்த வீட்ல பிறந்ததுக்கு பதிலா இந்த வீட்ல வேலை பாக்குறவங்களா பிறந்திருக்கலாம். அவங்க தான் இந்த வீட்டையே ஆண்டுகிட்டு தெரியறாங்க. சத்தமா பேசாதீங்க. சத்தமாவ பேசிட்டு. ஆமா பங்கஜம், எதுக்கு நீ கல்யாணத்தை யார்கிட்டயும் சொல்லாம பண்ணிட்ட? அது என்ன பங்கஜம், ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு? ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. பிள்ளைங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி அதுங்க அப்படியே நெருக்கமாயிருச்சுங்க. அதனால வானதிக்கு வயித்துல 3 மாசம்.